ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் முருகப்பெருமானுக்குரிய ஒரு பதிகத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் தீராத நோயினால் கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அரிசி பருப்பு இந்த தானிய வகைகள்லாம் இருக்குதோ இல்லையோ மருந்து மாத்திரைகளுக்கு குறைவில்லாம இருக்குது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில தான் இருக்கிறோம். இந்த நிலைமை மாறணும், எங்களுக்கு நோய் தீரணும் அப்படின்னா இந்த முருகப்பெருமானுக்குரிய ஏதாவது ஒரு நாள், முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், சஷ்டி நாளாக இருக்கட்டும், எப்போ ஆரம்பித்தாலும் தவறில்லை. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ ஆரம்பித்து இந்த திருப்புகளை பாராயணம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. இது அருணகிரிநாதர் நமக்காக அருளிய நோய் நொடி தீர்க்கும் இந்த திருப்புகள் தான். இந்த நாமாவுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. அதனால நிச்சயமா நீங்க அந்த திருப்புகளை பாராயணம் செய்யுங்க. அது என்ன திருப்புகள், என்னது நம்ம பாராயணம் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் இந்த பதிவில் சொல்கிறேன். ஸ்க்ரீன்லையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. தினமும் அதை அந்த பதிகத்தை படிச்சுட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இருமல் ரோக முயலகன் வாத வெறிகுண நாசி விடமேனி ரிலிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிறீலை எரிகுலை சூளை பெருவலி வேறு முளநோய்கள் பிறவிகள் தோறு மெனைநலியாத படியுன தாள்கள் அருள்வாயே. வருமொரு கோடி யசுரர்பதாதி மடியநேக இசைப்பாடி வருமொரு கால வைரவராட வடிச்சுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதி லுரைமுகில் ஊர்தி தருதிரு மாதின் மணவாளா சலமிடை பூவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. இதுதான் நோய் தீர்க்கும் திருப்புகள் பாடல். இதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்குவோம். இருமல், ரோகம், முடக்குவாதம், எரிவாயு, விஷநோய்கள், நீரிழிவு, தீராத தலைவலி, சோகை, எழுகல மாலை, இப்படி எந்த நோயும் இப்பிறவியிலையும் எப்பிறவியிலையும் எனக்கு வரவே கூடாது. நோய் வராம பாதுகாக்க உன்னுடைய வேல்தான் என்னை காக்க வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட நாம பிரார்த்திப்பது. அதோட அர்த்தமும் இதுதான். நோயிலிருந்து தப்பிக்க உன் திருவடியில் இடம் தந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் முருகா. கோடிக்கணக்கான அசுரர்களை அழித்த வேலாயுதனே, தேவேந்திரனின் மகளான தெய்வயானை மணாளனே, திருத்தணிகை மலையில் வாழும் பெருமானே, என்னையும் கொஞ்சம் காத்தருள்வாயாக. இப்படியாக முருகனை வர்ணிச்சு நோய் நொடி விலகணும் அப்படின்னு அருணகிரிநாதர் இப்படி ஒரு அற்புதமான திருப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த பாடலை எப்படி முருகப்பெருமான் முன்பு உச்சரிக்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போய் அந்த கோவிலில் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வச்சு முருகப்பெருமான 6 முறை வலம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி அமர்ந்து, இந்த முருகப்பெருமானின் வேல் முன்னாடி அமர்ந்து, மயில் முன்பு அமர்ந்து இந்த பாடலை படிங்க. மொத்தம் 6 முறை மனம் முருகி இந்த பாடலை படிக்கிறவங்களுக்கு தீராத நோய் நொடி அதில் இருந்து அந்த நோய் தீர்ந்து அந்த பிரச்சனையும் தீரும். உங்கள் வாயில மட்டும் இந்த பாடல் மந்திர வார்த்தைகள் ஒலிக்க கூடாது. ஆள் மனதிலிருந்து முருகா என்னை காப்பாற்று, உன்னையே நம்பி நீயே கதி என்று வந்துள்ளேன், இந்த நோய் நொடி பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி இந்த பாடலை 100% நம்பிக்கையோடு உச்சரிக்கிறவங்களுக்கு நிச்சயமா தீராத நோய் எப்படிப்பட்ட நோய் நொடியாக இருந்தாலும் தீரும்.
இதை வந்து நீங்கள் சஷ்டி நாளில் ஆரம்பித்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆரம்பித்தாலும் சரி, தினந்தோறும் காலையில் எழுந்திருச்சு ஒரு முறை இந்த பாடலை படிச்சுட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு சென்றோம் அப்படின்னா நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடையும் நம்ம வாழலாம். இல்லை உங்களுக்கு பக்கத்தில் கோயில் இல்லை, எங்களுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் முருகப்பெருமானோட திருவுருவ படமோ இல்லைனா விக்கிரகமோ வேலோ வச்சுருப்பீங்க தானே, அதுக்கு முன்னாடி அந்த நெய் தீபத்தை ஏற்றி வச்சு, நெய் தீபம் முடியலைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. இதில் ஏதாவது ஒன்று ஏற்றி வச்சு ஆத்மார்த்தமாக இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. தினமும் காலை மாலை 2 வேளையும் 6 முறை அப்படின்ற விதத்தில் நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக அந்த நோய் நொடியிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வர முடியும். எவ்வளவோ செலவு பண்ணி அந்த மருத்துவம் பார்த்து அது எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்கு நாம் முருகர்கிட்ட இந்த நம்பிக்கை வச்சு இதை பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.